ஈரானில் அமெரிக்க போர் விமானம் என்ட்ரி, இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற கொஸ்டின் உங்களுக்குள்ளே இருக்கும். அதற்கான பதில் தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பேச போகிறோம். அமெரிக்கா உள்ளே என்ட்ராகி ஒரு பெரிய அட்டாக்கை நடத்தியிருக்காங்களா அப்படிங்கிறதும் ஒரு கொஸ்டின் மார்க். ஐரோப்பாவை தன்வசப்படுத்திய ஈரான் ஒரு வீடியோ ஒன்றை காமிச்சு ஒட்டுமொத்த ஐரோப்பாவையும் தன் பக்கம் இழுத்திருக்காங்க ஈரான். அது என்ன வீடியோ? அமெரிக்காவுக்கு எதிராக அப்போ ஐரோப்பா செயல்பட போகுதா? ரஷ்யா சீனாவினுடைய ஆதரவு யாருக்கு? இப்போது ஈரான் எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப்பில் கமினி அவர்களும் பெஜஸ்கியான் அவர்களும் சக்ஸஸ் அப்படிங்கிற அந்த ரேட்டை அடைஞ்சிருக்காங்களா? என்ன நடந்துக்கிட்டு இருக்கு ஈரானில்? இயல்பு நிலை திரும்பிருச்சா? ஆப்கனும் இந்தியாவும் யாருக்கு சப்போர்ட்டாக சில வேலைகளை செய்கிறாங்க? மொசாட் உளவாளிகள் செய்திருக்கக்கூடிய சம்பவம் என்ன? இப்படி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோக்குள்ளே இருக்க போகுது. வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில் கம்மியான ரேட்டுக்கு, அதுவும் ஆஃபரோடு கொடுக்குறாங்க. வாரண்டியோட கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்கே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. நம்ம மக்களுக்கு இது உண்மை இது பொய் அப்படிங்கிறத புரிகிற மாதிரி சொல்லணும். அதே நேரத்தில் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கும் ஈரான் அமைதி நிலைமைக்கு திரும்பிருச்சு அப்படிங்கிறத எப்படி சொல்ல முடியும்? வெறுமன வாய்மொழியாக சொன்னால் ஏற்றுப்பாங்களா? அமெரிக்கா இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட மிஸ்லீடான இன்ஃபர்மேஷனை பரப்பி விடுவாங்க. அப்போ ஈரான் அதுக்கு என்ன பண்ணுறாங்க? ஒரு வீடியோ ஒன்று கேப்சர் பண்ணி வெளியிடுறாங்க. அதுதான் இந்த வீடியோ. ஈரானுடைய தற்போதைய சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத வெளிக்காட்டக்கூடிய வீடியோ. ஒரு ஏரியல் வியூ ஷாட் ஹெலிகாப்டர் மூலியம் டைரக்டாக கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய மைதானம் இருக்கு பாரு. அந்த மைதானத்துக்கு முன்னாடி மக்கள் எல்லாரும் ஒன்று திரண்டு ஒரு மாசான ஒரு ப்ராட்டஸ்ட் ஒன்று நடத்துகிறாங்க. இந்த போராட்டம் ஈரான் அரசுக்கு எதிரானது அல்ல. அப்போ யாருக்கு எதிராக அவங்க போராட்டம் பண்ணுறாங்க அப்படிங்கிற கொஸ்டின் இருக்குல்ல, அதை நான் சொல்கிறேன். ஈரானிய உளவுத்துறை யாசூசில் அப்படிங்கிற இடத்துல மொசாட் பதுங்குமிடம் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பதுங்குமிடத்தை ட்ரேஸும் பண்ணியிருக்காங்க. கைது செய்யப்பட்ட உளவாளிகளுக்கு ஈரான் அரசு இப்போ தூக்கு தண்டனை கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான். அந்த காட்சியை என்னால் படமாக்க முடியல. ஒரு பெரிய ஜேசிபி இயந்திரம் இருக்குது. அந்த இயந்திரத்தினுடைய நுனியில் மொசாட் உளவாளிகளை அப்படியே தூக்கில் தொங்க விடக்கூடிய காட்சிகள். பொதுமக்கள் முன்னாடியே அந்த சம்பவத்தை செய்கிறாங்க ஈரான் அரசு. டைரக்டாக இந்த சம்பவத்தை செஞ்சு மொத்தமாக 200 பேருக்கு மேலே மொசாட் உளவாளிகள் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் தகவல். சரியா? இப்போது ஒரு வாக் நடக்குது. கோ அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் படம் ஒன்று பார்த்துருப்பீங்க. அதில் முதலமைச்சராக பிரகாஷ்ராஜ் வந்து நடிச்சிருப்பார். அதில் ஒரு டைலாக் வரும். என்ன டைலாக்னா, இல்லை நடந்தாருன்னு போட்டுக்கிட்டு இருக்கீங்க, நான் நடந்தால் என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வண்டியை நிப்பாட்டி ஒரு சிஎம் வந்து டைரக்டாக வாக் போவார். உள்ளுக்குள்ளேயே மக்களோட ஆதரவு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டக்கூடிய ஒரு காட்சியாக இருக்கும். அது மாதிரி ஈரானுடைய அதிபர் பெஜஸ்கியான் அவர்கள் டைரக்டாக மக்களோடையே சேர்ந்து நான் என்ன ஆகிறேன்னு சொல்லி ரோட்டில் நடக்கிறார். கூடவே ஒரு பெருந்திரளான அதிகாரிகள் கூட்டமும் நடக்கிறார். அப்போ ஈரானில் அமைதி திரும்பிருச்சு, அதிபரே ரோட்டில் நடக்கிற அளவுக்கு இயல்பு நிலை திரும்பிருச்சு அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தி. அதுதான் இந்த வீடியோ காட்சி. சரியா? இப்போது ஈரான் அதிபருடைய நடைபயணம், பொதுமக்களிடையே அமைதி. அது மட்டும் இல்லை, ஈரானில் அந்த கட் பண்ணியிருந்தாங்கல்ல கரண்ட்டு, இணைய சேவை, அது எல்லாமே பழைய நிலைக்கு திரும்பிருச்சு அப்படிங்கிறது தான் செய்தி. ஸோ ஈரானில் இயல்பு நிலை திரும்பிருச்சு அப்படிங்கிறத அமெரிக்கா ஒத்துப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. அப்போது அது ரிலேட்டடாக ஒரு செய்தியை ஒன்று பரப்பி விடணும். யாரை வச்சு பேச வைக்கலாம் அப்படின்னு கேட்டால் அமெரிக்காவினுடைய செய்தி தொடர்பாளர் கரோலினே டைரக்டாக என்ட்ராகி பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க? What the Iranian regime is saying publicly is quite different from the messages they are sending to the United States and the Trump administration privately. President Trump, as for him, he has always expressed that diplomacy is the first option, always has been, always will be. However,
He is unafraid to use the lethal force and might of the United States military if and when he deems that necessary. And nobody knows that better than the Iranian regime. The greatest leverage the regime had just several months ago was their nuclear program, which President Trump and the United States military totally obliterated. அவங்க கழுத்தில் ஒரு சிலுவை மாட்டியிருக்காங்க பார்த்தீங்களா? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு வேணா நல்லவராக இருக்கலாம், ஆனால் அதே சிலுவையை டாலராக சுமந்துக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா நபர்களுமே இயேசு மாதிரி தியாக உள்ளம் கொண்டவர்களாக இருப்பார் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. இவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரி. அதனால தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஈரான் அமெரிக்காவின் மீதான முழு செல்வாக்கையும் இழந்துட்டு போகுது. இப்போ அதனால் என்ன அப்படின்னு கொஸ்டின் நமக்குள்ளே இருக்கும்ல. ஏன்னா அவங்க உழைக்க போகிறாங்க, அவங்க சாப்பிட போகிறாங்க, நீங்கள் யாரையா நம்பிக்கை கொடுக்கறதுக்கு அப்படிங்கிற இயற்கையாக எழுப்பக்கூடிய கேள்வி இருக்குது. இனி ட்ரம்ப் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு. ஆமாம், நிச்சயமா கரோலின் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தை உண்மைதான். ட்ரம்ப் என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும், உலகத்தில் வேறு யாருக்குமே தெரியாது. ஏன்னா திருதுப்புன்னு ஒரு சைக்கோ ரிலேட்டடான ஒரு வார்த்தைகள்லாம் ட்ரம்ப் பயன்படுத்துவார். நான் தான் வெனிசுலாவினுடைய அதிபர் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபர் இருக்காங்க, அவரை நீ கடத்திட்ட, அவருடைய மனைவி கடத்திட்டு போயிட்டீங்க. ஆனால் அந்த நாட்டில் இடைக்கால அதிபராக துணை அதிபர் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ எப்படியா அங்கே அதிபர்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ண முடியும்? ரெண்டாவது, நோபல் பரிசு வாங்கின மரியா அப்படிங்கிற அவங்களுடைய நோபல் பரிசையும் தட்டி பறிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட அதுக்கும் செக் வச்சுட்டாங்க. இப்படி இல்லாத ஒன்றுக்கு ஆசைப்படுறது தான் ட்ரம்பினுடைய வேலை. சரி, யூகிக்க வேண்டியது இதுதான். என்னன்னா, அவங்க கரோலின் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு நீங்களாம் யூகிச்சுக்கோங்க. அதே நேரத்தில் அவர் என்ன மனசுக்குள்ளே நினைக்கிறாருன்னு எனக்கு தெரியும், அது தெரிந்தாலும் சொல்வதாயில்லை அப்படின்னு. அதுதான் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு. சரியா? ஸோ ஆக மொத்தத்தில் ஈரான் மேலே ஏதோ ஒரு பெரிய தாக்கத்தில் அமெரிக்கா செய்ய போகிறாங்கங்கிறது தான் இவங்க பேச்சிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஈரான் மக்கள் வெகுண்டெழுந்து ஒரு பெரிய போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. சரி, இவ்வளவு மக்கள் ஒன்றா சேர்ந்து எதுக்கு தெரியுமா இப்போ போராட்டத்தில் ஈடுபடுறாங்க? ஈரான் அரசுக்கு எதிராக எந்த ஒரு வெளிநாட்டு சதியாக இருந்தாலும் அதை நாங்கள் முறியடிப்போம் அப்படிங்கிறது தான் அந்த மக்கள் ஒன்றாக சேர்ந்து எழுப்பி இருக்கக்கூடிய குரல். ஒரு புறம் எதிர்ப்பு குரல் பதிவாகி இருந்ததுல, அது எல்லாமே சுக்குநூறாக உடைக்கப்பட்டது. அது மொசாட்டினுடைய சதின்னு ஈரான் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போது இவ்வளவு பெரிய ப்ராட்டஸ்டையும் நடத்தி முடிச்சிருக்காங்க. ஈரான் மக்கள் கம்யூனிக்கு ஆதரவாக ஒன்று கூடி இருக்கக்கூடிய காட்சிகள் தான் இது. ஸோ ஈரான் மக்களுடைய மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. யார் தலைவர் அப்படிங்கிறத மறுபடியும் ஒரு தடவை முடிவெடுக்கக்கூடிய நிலைக்கு ஈரான் மக்கள் தள்ளப்பட்டாங்க. 1979 இஸ்லாமிக் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது நடந்ததில்ல, அதற்கு பிறகு 2026 அதே மாதிரியான ஒரு ரெவல்யூஷன் பொருளாதார மந்தநிலை அப்போ நடந்திருக்கு. இதில் ஈரான் மக்கள் ஜெயிச்சிருக்காங்க. யாரை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்களோ அவங்களே தொடர்ச்சியாக என்னை ஆளட்டும் அப்படிங்கிறது தான் மக்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு. பெண்கள் இப்படியெல்லாம் பேசுவாங்களா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்ப்பீங்க. ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு புரட்சி பெண்ணுன்னு வச்சுக்கலாமே, அவங்க அப்படி என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான வேர்டு. அவங்க பேசியிருக்க மொழி எனக்கு புரியல, ஆனால் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை நான் உங்களுக்கு தமிழாக்கம் பண்ணி சொல்கிறேன். ஈரானை விட்டு துரத்தப்பட்ட நாய்களை மீண்டும் நாட்டுக்குள் நுழைய விட மாட்டோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு. நான் இப்போ ரவுண்ட் அப் பண்ணி காமிச்சேன்ல, அவர் யாருன்னா ஷா மன்னர், அவருடைய வம்சாவளியில் வந்திருக்கக்கூடிய கடைசி இளவரசர் நான் தான், இவர் தான். ரைட்டா? அப்போது அவர் என்ன சொல்கிறாரு, நான் தான் அந்த இளவரசர், நான் தான் மறுபடியும் ஆட்சியில் உட்கார போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தொடர்ச்சியாக ஃபாக்ஸ் நியூஸு, ஏபிசி நியூஸ் உள்ளிட்ட அந்த செய்தி சேனல்களுக்கெல்லாம் இன்டர்வியூவாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கு ஆப்படிக்கக்கூடிய வகையில் தான் இப்போ இந்த பெண்ணுடைய பேச்சு இருக்குது. ஷா பரம்பரையினுடைய கடைசி இளவரசர் ருஸா பக்லவி பற்றி ஈரானுடைய குடிமகள் பேசி இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை நான் உங்களுக்கு காமிச்சேன். சரி, ஈரானில் மக்களிடையே போலி செய்திகளை பரப்புவதற்கு மொசாட் ஒரு பயங்கர திட்டம் ஒன்று தீட்டியிருக்காங்க. இந்திய ஆப்கன் இளைஞர்களுக்கு $100 ஊதியமாக கொடுத்து, இந்த இன்ஃப்ளூயன்சர்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு, அவங்களுக்கெல்லாம் ரூபா கொடுத்து இந்த ஏடிஎம்கே, டிஎம்கே, பிஜேபியில் இருக்கக்கூடிய ஐடி விங்லாம் காசு கொடுத்து நியூஸை பரப்புவாங்க. அது மாதிரி இந்தியாலையும் ஆப்கானிஸ்தான்லையும் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு $100 ஊதியமாக கொடுத்து போலி செய்திகளை பரப்பக்கூடிய வேலையை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத ஈரான் அரசு இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறதா செய்தி ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகே,
இப்போ அடுத்ததா இந்த காட்சிகளை பாருங்க. இது காசாவினுடைய தற்போதைய நிலை. இதையும் ஒரு ஏரியல் வியூவில் ஷார்ட்டாக எடுத்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழிந்து போன நிலையில் இருக்கக்கூடிய காசா, எல்லா கட்டடத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. இப்படிப்பட்ட நிலையில் காசாவினுடைய வீடுகளை மண்ணோடு மண்ணாக சேதப்படுத்தியவர்கள் யாருன்னு ஈரான் மக்களுக்கு தெரியும். அமெரிக்காவோடும் இஸ்ரேலோடும் ஈரானியர்கள் கைகோர்ப்பார்களா அப்படிங்கிற யதார்த்தமான கேள்வி, அதற்கான பதிலும் உங்களுக்கு தெரியும். மனிதநேயமற்ற ஐரோப்பியர்களோடு கைகோர்ப்பார்களா? ஏன் மனிதநேயமற்ற ஐரோப்பியர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம்? ஆப்பிரிக்காவில் இன்னைக்கு பர்கினோ பாசோ அப்படிங்கிற அந்த தேசம், அதற்கு தலைவராக இருக்கக்கூடிய டூரே மாதிரியான நபர்கள்லாம் சேர்ந்து இன்னைக்கு ஆப்பிரிக்காவை டெவலப் பண்ணுறாங்க. பட் ஒரு பீரியட்ல ஆப்பிரிக்கா ஒட்டுமொத்தமாக சுரண்டப்பட்டது. ஒன்றுமே இல்லாத தேசம், அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய கருப்பின மக்கள் எல்லாத்தையும் துன்புறுத்தினாங்க. பிரான்ஸ் உள்ளிட்ட அந்த வல்லாதிக்க சக்திகள் ஏகாதிபத்திய சிந்தனையோடு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளத்தை பூரா திருடினாங்க. ஆனால் அந்த நாட்டில் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ அந்த நாட்டில் ஒன்றுமே இல்லையான்னு கேட்டால், உலகத்துக்கே தங்கத்தை சப்ளை பண்ணக்கூடிய ஒரு பெரிய நாடாக பர்கினோ பாசோவை மாற்றி வச்சிருக்காரு டூரேங்கிற நபர். சரியா? அப்போது ஐரோப்பியர்கள் தான் உலகின் பல்வேறு நாடுகளை ஆண்டாங்க. ஏன், நம்மளை ஆட்சி பண்ணதே கூட யூகே கவர்மெண்ட் தானே. இன்னைக்கு அவங்கள பார்த்து மனிதநேயமற்ற மனிதர்கள்னு சொல்றதுல எந்த வகையில் தப்பு இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. சரி, இப்போ நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காட்சி ஒன்று காண்பிக்கிறேன். இந்த வீடியோ காட்சி யாருக்கு காண்பிக்கப்படுது அப்படின்னா, ஈரானிய அரசு அதிகாரிகள் ஐரோப்பியாவில் இருக்கக்கூடிய 4 முக்கியமான கண்ட்ரி, யூகே, இட்டாலி, ஜெர்மனி, அதோடு சேர்த்து பிரான்ஸ், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஃபாரின் மினிஸ்டருக்கு ஒரு வீடியோவை ப்ளே பண்ணி காமிக்கிறாங்க. எங்கே? ஈரானில் வச்சு. அப்போது ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்குது யூரோப்பாவோட. அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இந்த 4 நாடுகளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்களுக்கு மொசாட் உளவு படை இருக்குல்ல, அவங்க செஞ்சுருக்கக்கூடிய சேட்டைகளை வீடியோவாக பதிவு செஞ்சு ஈரான் அரசு அவங்களுக்கு போட்டு காமிக்கிறாங்க. அப்போது ஐரோப்பியர்களுடைய ஆதரவை ஈரான் பக்கம் திருப்புறாங்க. இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. ஈரான் அமெரிக்காவை கைவிட்டு விட்டு ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களை தன்வசம் எழுப்பதற்கான எல்லா முயற்சியையும் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான். அப்போ திடுத்துப்புன்னு வெனிசுலாவில் பண்ண மாதிரி இங்கே டைரெக்டாக அமெரிக்கா வந்து ஒரு ஆர்மி அட்டாக் நடத்தினாங்கன்னா என்ன பண்ணுறது? அப்போ ஈரான் வந்து தன்னை தற்காத்து கொள்ளணும்ல, அதற்காகத்தான் இந்த வேலையை செஞ்சுருக்காங்க. சரி, இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அமெரிக்கா சும்மா இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால், நம்ம வேணால் வீடை வந்து பாதுகாப்பாக பூட்டி வச்சு என் வீடு செக்யூர்டாக தான் இருக்குதுன்னு நினச்சிக்கலாம். ஆனால் திருடன் அப்படி கிடையாது. எப்படி இருந்தாலும் திருடுவதற்கான முயற்சியில் ஈடுபடுவான்ல. அப்போது அமெரிக்காவினுடைய கடத்தல் மன்னனாக இருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்கள் கண்டிப்பாக ஒரு பெரிய வேலையை செய்வார்ல. அது எப்படி நம்ம இல்லைன்னு சொல்ல முடியும்? அந்த வகையில் ஒரு ஃப்ளைட் இப்போ ஒன்று காமிச்சேன்ல, இது அமெரிக்காவினுடைய போர் விமானம். இஸ்ரேலுடைய சேனல் 14 அப்படிங்கிற அந்த செய்தி சேனல் வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கை என்னன்னா, ஈரானிய வான்வெளி எல்லைக்கோட்டுக்கு வெளியில் ஈரானுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வான்பரப்பு இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள் வட்டம் அடிக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி. ரைட்டா? கத்தாரில் இருந்து B-52 அப்படிங்கிற அமெரிக்க குண்டுவீச்சு விமானங்கள் எரிபொருள் ஃபியூலை ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு டைரெக்டாக ஈரானை சுற்றி ஒரு ரவுண்ட் அப் பண்ணி வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். நீங்கள் கடற்படையையும் அமெரிக்கா டைரெக்டாக அமெரிக்காவினுடைய கடற்படை கப்பல்களும் ஈரானிய எல்லைப்பகுதியில் வட்டமிடுது, விமானங்களும் வட்டமிடக்கூடிய காட்சிகள் இடம்பெறுது. ஆக மொத்தத்தில் டைரக்ட் அட்டாக் அமெரிக்கா நிகழ்த்த போகிறாங்களா, இல்லை இஸ்ரேலை வச்சு ஒரு பெரிய வாருக்கு திட்டமிடுறாங்களா? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ட்ரம்ப்புக்கு தான் தெரியும். அவர் என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு. அவர் அதை செய்தது முடித்த பிறகு நிச்சயமாக அதையும் பிரசாத் சிக்னேச்சர் உண்மைத்தன்மையோடு உங்களிடத்தில் கொண்டு வந்து காட்சிப்படுத்தும். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில் கம்மியான ரேட்டுக்கு, அதுவும் ஆஃபரோடு கொடுக்குறாங்க. வாரண்டியோட கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்கே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.